ஒளிபரப்ப உதவுபவர்கள் அமர் மற்றும் ரெஜி குடும்பத்தினர். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்து குடும்பத்திற்கு இறை ஆசீரும் வேண்டி அருட்பணியாளர் டேவிட் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தினர். திரு அமல்ராஜ், சின்னாலப்பட்டி, திண்டுக்கல், இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய திரு அவையானது புனித அத்னாசியாஸ் ஆயர் மறை வல்லுனர் அவருடைய நினைவை கொண்டாடி மகிழ்கின்றது. எகிப்திலே பிறந்து அதன் பிறகு அலெக்சாண்ட்ரியாவிலே ஆயராக பணியாற்றியவர். மிக முக்கியமாக திரு அவைக்கு எதிராக கிளம்பிய பல தப்பறை கொள்கைகளை வன்மையாக கண்டித்த ஒரு மாபெரும் ஆயராக திகழ்ந்தார். மிக முக்கியமாக ஆரிய பதம் என்கின்ற தப்பறை கொள்கையை பரப்பிய ஏரியோஸ் என்கின்ற குருவானவருக்கு எதிராக அவர் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுகின்ற திரு அவை எப்போதுமே தப்பறை கொள்கைகளை எதிர்த்து நிற்கும் என்று நீசியா சங்கத்திலே அவர் பகிரங்கமாக உரையாற்றியவர். அத்தகைய ஒரு இறையாற்றலோடு செயல்பட்ட ஆயரை மறை வல்லுனராக இன்று திரு அவை கொண்டாடுகிறது. அவருடைய புத்தகங்கள் பலவாக இருந்தாலும் அனைத்துமே இறை விசுவாசத்தையும் உண்மையையும் எடுத்துரைக்கின்றவையாக இன்றும் போற்றப்படுகின்றது. ஆகவே அத்தகைய ஒரு நல்ல ஆயரை புனிதராக பெற்ற இந்த தருணத்திலே நம்முடைய வாழ்க்கையிலும் உண்மைக்காக போராடுகின்ற குணத்தை நாமும் கொண்டு வாழ சிறப்பாக இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையினை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் இறை தன்மையை நிலைநாட்டுவதற்காக சிறந்த முறையில் போராடுமாறு ஆயரான புனித அத்னாசியுஸை ஏற்படுத்தினீரே. அவருடைய படிப்பினையும் பாதுகாவலையும் பெற்று மகிழ்கின்ற நாங்கள் உம்மை அறிவதிலும் அன்பு செய்வதிலும் நாளுக்கு நாள் வளர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 34 முதல் 42 முடிய. அந்நாட்களில் கமாலியல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர்
தலைமைச் சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியுள்ளதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெயுதா என்பவன் தோன்றி தான் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறி போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறி போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டு விடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை ஒளிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? நெஞ்சே ஆண்டவருக்காய் காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6. இறை திருவார்த்தைகள் 1-15 முடிய. இயேசு கலிலேய கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார்.
அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெரும் திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெரும் திரளாய் அவரிடம் வருவதை கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கின்றான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமர செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருள் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உலகம் உண்மைக்கு எதிரானது என்றால் நான் அந்த உலகிற்கு எதிரானவன். உலகம் உண்மைக்கு எதிரானது என்றால் நான் அந்த உலகத்திற்கு எதிரானவன். இந்த வார்த்தைகளை புனித அத்னாசியூஸ் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உண்மை கடவுள், அதே நேரத்திலே அவர் உண்மை மனிதனாக இருந்தார் என்பதை ஆணித்தரமாக நம்பிக்கையோடு ஏற்று அப்போது இருந்த தப்பறை கொள்கையான ஆரிய பதத்தை அவர் எதிர்த்து நின்றார். அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக தன்னுடைய 25வது வயதிலே நீசியா பொது சங்கத்திலே கலந்து கொண்டு இந்த உண்மையை எடுத்துரைத்தவராக இருந்தார். ஆகவே அத்தகைய ஒரு வல்லமையோடும் இறை ஞானத்தோடும் வேட்கையோடும் வாழ்ந்தவர் புனித அத்தனாசியோஸ். ஆகவேதான் இறை வல்லமை அவரோடு இருந்ததால் பல புத்தகங்களை அவர் எழுதினார். மிக முக்கியமாக தவறான கிறிஸ்தவ நம்பிக்கைகளுக்கு எதிராக நின்றவர். உண்மையை எடுத்துரைக்கின்ற மாபெரும் பணியை அவர் மேற்கொண்டார். அவர் எழுதிய புத்தகங்களில் மிக முக்கியமான புத்தகம் வார்த்தை மனு உருவானார் அல்லது வார்த்தை மனிதரானார் என்கின்ற அருமையான புத்தகம். ஆகவே அந்த புத்தகத்தின் வழியாக இந்த ஆரிய பதத்தை எதிர்த்து நிற்க மக்களுக்கு போதிக்கின்றவராக இந்த புனித அத்னாசியுஸ் என்றுமே அவர் இருந்தார். ஆனாலும் ஆயராக இருந்தபோது குற்றம் சாட்டப்பட்டார். பலவிதமான குற்றங்கள் அவருக்கு எதிராக. காரணம், அவர் உண்மைக்காக போராடினார். ஆகவே உண்மைக்கு போராடியவருக்கு கடைசியாக பல குற்றங்கள் அவருக்கு முன்பாக எழுந்தது. ஆகவே அலெக்சாண்ட்ரியா ஆயராக இருந்தவர் அந்த ஆயர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பிறகு பல ஆண்டுகள் போராடி தான் சொன்னது அனைத்தும் உண்மை என குற்றமற்றவராக அன்றைய காலகட்டத்திலே அப்போது இருந்த திருத்தந்தை அவரை மீண்டுமாக குற்றமற்ற அத்தனாசியுஸ், நீர் போய் மீண்டுமாக ஆயராக பொறுப்பு ஏற்றுக்கொள் என்று அவரை அனுப்புகின்றார்.
அன்புமிக்கவர்களே, அவருடைய வாழ்க்கையிலே ஏறக்குறைய 17 ஆண்டுகள் அவர் நாடு கடத்தப்பட்டார். நாடு கடத்தப்பட்டு பலவிதமான துன்பங்களுக்கு ஆளானார். இருந்தாலும் கடவுள் வல்லமை அவரோடு இருந்ததால் அந்த நைல் நதிக்கரை ஓரமாக இருந்த ஒரு துறவு மடத்திலே அடைக்கலமாக புகுந்து அங்கே அவர் 17 ஆண்டுகள் தன்னுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக வேதனைகள் நிறைந்த போதும் இறைவனுடைய துணை கொண்டு, தூய ஆவியானுடைய துணை கொண்டு பல புத்தகங்களை அவர் எழுதினார். ஆகவேதான் இன்று திரு அவையானது அவரை மறை வல்லுநராக போற்றுகிறது. அவரை இன்றைய நாளிலே நாம் புனிதராக ஏற்றுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல, மிக முக்கியமாக மனிதன் கடவுளாக மாறுவதற்காகவே கடவுள் மனிதரானார் என்று தன்னுடைய புத்தகத்திலே அவர் மேற்கோள் காட்டியிருக்கின்றார். ஆகவே நாம் அனைவரும் கடவுளாக மாற வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக தான் கடவுள் மனிதனாக இவ்வுலகிற்கு வந்தார் என்பதை அவர் சிறப்பாக எடுத்து காட்டியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, உண்மைக்கு சான்று பகருகின்ற போது நிச்சயமாக எதிர்ப்புகள் ஏராளமாக நம்முடைய வாழ்க்கையிலும் வரும். அதுவும் புனித அத்தனாசியுஸ் வாழ்க்கையிலே அதிகமாக வந்தது. இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறாக அப்போஸ்தலர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்த பொது சங்கம். ஆகவே அந்த தலைமை சங்கத்தினர் அனைவரும் இந்த அப்போஸ்தலர்கள் மீது குற்றம் சாட்டுகின்ற நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அந்த தலைமை சங்கத்திலே இருந்த பரிசேயனாகிய கமாலியேல் அவர் இறை ஆவியால் தூண்ட பெற்றவராக திருத்தூதர்களுக்கு சார்பாக அவர் பேசுவதை நாம் பார்க்கின்றோம். இது மனிதனுடைய திட்டம் என்றால், இது மனிதனுடைய செயல்பாடு என்றால் அது நிச்சயமாக தூக்கி எறியப்படும். ஆனால் இது கடவுளினுடைய செயல் என்றால், இது கடவுளினுடைய திட்டம் என்றால் நாம் எவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்க முடியாது என்கின்ற உண்மையை அவர் அந்த காலத்திலே அந்த தலைமை சங்கத்திற்கு முன்பாக எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே உண்மையை எடுத்து கூறிய அப்போஸ்தலர்களுக்கு இறுதியாக கிடைத்தது என்ன என்று பார்க்கின்ற போது அடியும் உதையும் தான் அவர்களுக்கு மிச்சமாக கிடைத்ததை நாம் பார்க்கின்றோம். ஆக இயேசுவின் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக இன்னல்கள் படுகின்ற அந்த நேரத்திலும், கிறிஸ்துவுக்காக அடி உதைகள் வாங்கிய அந்த தருணத்திலும் முதல் வாசகம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் மகிழ்ச்சியாக அவர்கள் சென்றார்கள். ஆகவே கிறிஸ்துவுக்காக நாம் உண்மையாக பாடுபடுகின்ற போது, கிறிஸ்துவுக்காக உண்மையை எடுத்துரைக்கின்ற போது நம் மீது வருகின்ற அடி உதைகள் எல்லாமே மகிழ்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையிலே அதுவும் மாறும் என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் சான்றாக விளங்குகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம் 5 பார் கோதுமை அப்பங்களும் 2 மீன்களையும் கொண்டு ஆண்டவர் 5000 பேருக்கு உணவை கொடுக்கின்ற ஒரு நிகழ்வு. அன்புமிக்கவர்களே, இந்த நிகழ்வு எதை நமக்கு மீண்டுமாக உயிர்த்த காலத்திலே எடுத்துரைக்கிறது என்று பார்க்கின்ற போது 12 அப்போஸ்தலர்கள் மற்றும் ஆண்டவருடைய சீடர்கள் மிக மிக சொற்பமானவர்கள். ஆகவே எவ்வாறாக அந்த 5 அப்பங்களும் 2 மீன் துண்டுகளும் வைத்து ஆண்டவர் 5000 பேருக்கு உணவு கொடுத்தாரோ, அதுபோல சொற்பமான அப்போஸ்தலர்கள் சீடர்கள் வழியாக அன்று நம்பிக்கையும் விசுவாசத்தையும் மிக முக்கியமாக உயிர்த்த ஆண்டவரின் துணை கொண்டும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலாலும் பல ஆயிரக்கணக்கான உள்ளங்களை அந்த காலகட்டத்திலே சீடர்களும் அப்போஸ்தலர்களும் ஆண்டவரிடம் கொண்டு வந்தார்கள். ஆகவே சொற்பமான அத்தகைய நபர்கள் எல்லாரையும் அவர்கள் நம்பிக்கையோடு அழைக்க முடியும் என்பதையும் இன்றைய நாளிலே இந்த நற்செய்தியின் வழியாக நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஆகிற இயேசுவின் பிரியமானவர்களே, புனித அத்தனாசியுசும் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறான போதனைகளுக்கு உள்வாங்கி பலரும் கிறிஸ்துவத்தை விட்டு வெளியேறுகின்ற தருணத்திலே பல ஆயிரம் கிறிஸ்தவர்களை மீண்டுமாக ஒன்று திரட்டி அவர்களை மனம் மாற்ற செய்கின்ற ஒரு அற்புதமான
செயலையும் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். காரணம், அது அவருடைய செயல் அல்ல, கடவுளின் செயல். ஆகவே இயேசுவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இறை திட்டம், இறைவனினுடைய செயலை செய்கின்ற போது எந்த தயக்கமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல் நாம் செய்கின்ற போது இறைவன் நமக்கு துணையாக நின்று நம்மோடு இருந்து நம்மை நிறைவாக வழி நடத்துவார், ஆசிர்வதிப்பார் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இறை ஆற்றலையும் இறை வல்லமையையும் நாம் பெற்றவர்களாக வாழ சிறப்பாக இன்றைய நாளிலே நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். புனித அத்தனாசியுஸ் சொல்வதைப் போல கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். கிறிஸ்தவர்கள் வாள்களால் ஆயுதம் ஏந்துவதற்கு பதிலாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஜெபங்களால் தங்களுடைய கைகளை ஏந்துபவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்முடைய கிறிஸ்தவம் என்பது அமைதி, சமாதானம், அதே நேரத்திலே அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு செல்லுகின்ற ஒன்றாக என்றும் அமைய சிறப்பாக ஜெபத்தோடு இறைவனை நாம் தேடுவோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே, உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன். எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே, உனக்காக என்னை நான் இன்று தருகிறேன். உம்பலியோடு இணைத்திடுவாய் இறைவா, இறைவா. பலியோடு இணைத்திடுவார் இறைவா, இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வை எண்ணியே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி நம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித அத்தனாசியுஸின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருளும். அவரை போலவே நாங்களும் கலங்கமற்ற நம்பிக்கையை அறிக்கையிட்டு உமது உண்மைக்கு சான்று பகர்ந்து மீட்பு அடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, இக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்கமாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்படைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பேராயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் ஆகனிவரோடும் மது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடுகின்ற புனித அத்தனாசியுஸ் மற்ற அனைத்து புனிதரோடு நாங்கள் நிலை வாழ்வின் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை விண்ணக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு நம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பெரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை நாம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். நம்முடைய அன்றாட குடும்ப வாழ்விலே நமக்கு எதிராக வருகின்ற எல்லாம் தீமைகள், துன்பங்கள், தீராத கடன் சுமைகள், உடல் உள்ளத்தை வாட்டும் நோய்கள், அழகையினால் வருகின்ற சோதனைகள், இவை அனைத்திலிருந்து நம்மை தினந்தோறும் காத்து வழிநடத்துகின்ற உயிருள்ள இயேசு கிறிஸ்து இவரே.
இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வு நமக்கு அளிப்பதாக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகனின் உண்மையான இறைத்தன்மையை புனித அத்தனாசியுசுடன் இணைந்து நாங்கள் உறுதியாக அறிக்கையிடுகின்றோம். அது இந்த அருளடையாளத்தின் வழியாக எங்களுக்கு புத்துயிர் ஊட்டி எங்களை என்றும் பாதுகாப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் என்றும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் ஆசீரோடு சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அமர் மற்றும் ரெஜி குடும்பத்தினர். அன்னை மரியின் பரிந்துரை வழியாக இறைவனிடம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நன்றியாகவும் மற்றும் தொடர்ந்த குடும்பத்திற்கு இறை ஆசீரும் வேண்டி அருட்பணியாளர் டேவிட் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்தினர். திரு அமல்ராஜ், சின்னாலப்பட்டி, திண்டுக்கல். இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி